வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரீசனிங் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மிரர் இமேஜஸ். மிரர் இமேஜ்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா when mirror is placed vertically. வெர்டிகலி பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட லெஃப்ட், ரைட், டாப் அண்ட் பாட்டம் சொல்லிட்டு 4 பொசிஷன் இருக்குங்களா. அதுல வெர்டிகலி பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகும். லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். இதே டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகாம சேம் அதே கான்ஸ்டன்டா இருக்கும், அன்சேஞ்ச்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட லெஃப்ட் சைடு வந்து இது வந்து ரைட் சைடு, இது டாப் அண்ட் பாட்டம். இதோட மிரர் இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், டாப்பும் பாட்டமும் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா when mirror is placed horizontally. ஹரிசாண்டலி வந்து மிரர் இமேஜ் பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஜெக்டோட டாப், பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம கான்ஸ்டன்டா இருக்கும். இதுதான் வந்து ஹரிசாண்டலி பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட கான்செப்ட். இங்க நமக்கு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஜெக்டோட டாப் அண்ட் பாட்டம் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம கான்ஸ்டன்டா இருக்கு. இதுதான் இதோட கான்செப்ட். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆல்பபெட் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அதுல இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. அதுல ஒரு சில லெட்டர்ஸோட இமேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். அதுல பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ஏ, ஹெச், ஐ, எம், ஓ, டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ் அண்ட் ஒய் இந்த லெட்டர்ஸோட மிரர் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகாம சேம் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ். ஸ்மால் லெட்டர்ஸ்ல ஐ, எல், ஓ, வி, டபிள்யூ அண்ட் எக்ஸ் இந்த லெட்டர்ஸோட மிரர் இமேஜ் வந்து சேம் அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாம சேம் அப்படியே தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ்ல 0 and 8 இது ரெண்டுக்குமே வந்து சேம் மிரர் இமேஜ் அப்படியே தான் இருக்கும், ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ 8 போட்டோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் பண்ணாலும் சேம் அதே இமேஜ் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ஏ, ஹெச், ஐ, எம், ஓ, டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய். தென் அடுத்தது ஸ்மால் லெட்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஐ, எல், ஓ, வி, டபிள்யூ, எக்ஸ். தென் அடுத்தது நம்பர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 0 and 8 இதுக்கு எல்லாமே வந்து சேம் மிரர் இமேஜ் அதே தான் கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் இமேஜ்ல என்ன கான்செப்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகும், டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த இமேஜ் இருக்கு, ரைட் சைடு வந்து ஆரோ மார்க் இருக்குங்களா. இது ரெண்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு இந்த இமேஜ் கிடைக்குங்களா. தென் அடுத்தது 6th சம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. இது ரெண்டும் சேஞ்ச் ஆகி நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஷேடட் பார்ட்ஸ் வந்து இங்க வந்துடும், லைக் இந்த லைன் போட்டிருக்க பார்ட் வந்து இந்த சைடு வந்துருங்களா. ஸோ இதுதான் இதோட மிரர் இமேஜ். தென் அடுத்தது என்ன, ஆப்ஜெக்ட் ஹேவிங் ஐடென்டிக்கல் மிரர் ஆப்ஜெக்ட். நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் நமக்கு அதே தான் கிடைக்கும். இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இதுல லெஃப்ட் அண்ட் ரைட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே தான் நமக்கு வந்து மிரர் இமேஜே கிடைக்கும். தென் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்கு, சேம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட், தென் ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதே தான் கிடைக்கும். இதுதான் வந்து ஐடென்டிக்கல் மிரர் இமேஜஸ். தென் நமக்கு டைப் ஆஃப் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் வெர்டிகல் மிரர். இங்க நமக்கு இந்த சைடு வெர்டிகலா பிளேஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட கான்செப்ட் என்னது, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகும், டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணும், இந்த ஆரோ மார்க் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ரைட் சைட் போயிடும், ஃபுல் ஸ்டாப் வந்து ரைட் சைட்ல இருக்கிறது லெஃப்ட் சைட் போயிருங்களா. ஸோ இதுதான் அதோட மிரர் இமேஜா இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டல் மிரர். ஹரிசாண்டலா பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். இதுல டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆயிருக்குங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு. இதுதான் வந்து ஹரிசாண்டல் மிரர் இமேஜோட கான்செப்ட். இப்ப நம்ம சம்ஸ்குள்ள போலாம். இங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, நமக்கு கொடுத்திருக்க கொஸ்டின் வந்து இது. இங்க வந்து என்ன பிளேஸ் பண்ணிருக்காங்க, ஹரிசாண்டலா பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ ஹரிசாண்டலா பிளேஸ் பண்ணிருந்தா அதோட கான்செப்ட் என்னது, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாது, டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகுங்களா, டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகுங்களா. அப்போ நமக்கு இந்த ஷேப்ல இருக்கிறது டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த சைட்ல கிடைக்குங்களா. சோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி.
இதே மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க மிரர் இமேஜ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜோட மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு பேப்பர்ல வந்து அந்த இமேஜை வரைஞ்சுக்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிரர் இமேஜ் கிடைக்குங்களா? அதுதான் பின்பக்கம் வந்து நமக்கு அந்த அச்சு கிடைக்குங்களா? அதுதான் வந்து அதோட மிரர் இமேஜ். தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மிரர் இமேஜ் ஆஃப் கிளாக்ஸ். கிளாக்ஸ் மாடல்ல நமக்கு மிரர் இமேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட ஷார்ட்கட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல வந்து 245 சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோட மிரர் இமேஜ் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1160ஆல இந்த டைம் வந்து நம்ம மைனஸ் பண்ணும். 245 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன? 915 தான். ஸோ இந்த 915 தான் 245ஓட மிரர் இமேஜ். நமக்கு என்ன டைம் கொடுத்தாலும் சரி அந்த டைமை நம்ம 1160ஆல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும் பாத்தீங்களா? அந்த ஆன்சர் தான் நமக்கு கொடுத்திருக்க கொஸ்டினோட மிரர் இமேஜ். இங்க கொஸ்டின்ல 245 கொடுத்திருக்காங்க. ஸோ 245 வந்து 1160ஆல மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது? 915. ஸோ 245ஓட மிரர் இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 915. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினோட லெஃப்ட் சைடு இது, ரைட் சைடு இது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகுங்களா? அப்போ இந்த ஷேடட் பார்ட் வந்து ரைட் சைடு போயிடும், இந்த லைன் பார்ட் வந்து லெஃப்ட் சைடு வந்துருங்களா? ஸோ ஆப்ஷன் 1ல பாருங்க கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆயிட்டு ஆப்ஷன் 1ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் 1. தென் அடுத்த கொஸ்டின் இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ இது போத் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் 3 கிடைக்குங்களா? நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 3. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. இது ரெண்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன இமேஜஸ் கிடைக்கும்? ஆப்ஷன் 3 கிடைக்குங்களா? ஏன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் ஆப்ஷன் 3. தென் அடுத்தது லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ ஏப்ரலோட மிரர் இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகும், டாப்பும் பாட்டமும் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்குங்களா? ஸோ ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க எல் சேஞ்ச் ஆயிருக்கு, தேர்ட்லயும் எல் சேஞ்ச் ஆயிருக்கு. செகண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க எல்லுக்கு பதிலா ஐ இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். தென் அடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் இதுல பாத்தீங்கன்னா ஆர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ மிரர் இமேஜ் ஆரோட மிரர் இமேஜ் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் வரும். ஸோ இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்த் ஒன்னு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3. இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் மூலியமாவும் நம்ம மிரர் இமேஜ் வந்து கண்டுபிடிக்கலாம். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கியூவோட மிரர் இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு வருங்களா? ஸோ ஆப்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா கியூ வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க, மிரர் இமேஜ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க. தென் ஆப்ஷன் 2லயும் வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1ஐயும் ஆப்ஷன் 2ஐயும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாங்களா? ஸோ தேர்ட் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா டீங்கிறத பாருங்க, டீயோட மிரர் இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம், டீயோட மிரர் இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம், சேம் பார்த்தாங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே தலைகீழ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3ல வந்து டீயை வந்து அப்படியே தலைகீழ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3ஐயும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 4. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்பரோட மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. 5, 6, 8, 3, 4. இதுல லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகுங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பர் மட்டும் எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே 8ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், அதோட மிரர் இமேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்து 5 எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாறி இருக்கும். இங்கே ஆப்ஷன் 3ல பார்த்தீங்க அப்படின்னா சேம் 5 அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி 4ஓட மிரர் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகும், டாப்பும் பாட்டமும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இதுல செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ செகண்டையும் ஃபோர்த்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஆப்ஷன் 1 தான் இதோட ரைட் ஆன்சர். தென் அடுத்தது 1, 2, 3, 8, 8. ஸோ இதோட மிரர் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா 8, 8ஓடது வந்து சேஞ்ச் ஆகாம கான்ஸ்டன்டா அப்படியே தான் இருக்கும். 3ஓட மிரர் இமேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆப்ஷன் 2ல பாத்தீங்கன்னா சேம் 3 அப்படியே கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செகண்ட் ஒன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது 1ஓட மிரர் இமேஜ் என்னது? லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு இந்த மாதிரி கிடைக்குங்களா? 1ங்கிறது இந்த மாதிரி கிடைக்குங்களா? ஆப்ஷன் 4ல பார்த்தோம் அப்படின்னா 1 வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் 4 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1ம் 3யும் இருக்கு. அதுல 2 பாத்தீங்க அப்படின்னா 2 லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு இந்த மாதிரி கிடைக்குங்களா? சாரி, இந்த மாதிரி 2 வந்து நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இங்க ஆப்ஷன் 3ல பாத்தீங்க அப்படின்னா 2 வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நமக்கு பேலன்ஸ் இருக்க ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் 1. ஸோ இந்த கொஸ்டினோட ரைட் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 1.
உங்களுக்கு இந்த மாடல்ல இருந்து 3 சம் ஹோம்ஒர்க் தரேன். இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் உங்களோட செகண்ட் கொஸ்டின், தென் உங்களோட லாஸ்ட் கொஸ்டின். இந்த 3 சம்மோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.